இது என்னுடைய ரிவ்யூ. இப்போ நான் இப்படி சொல்கிறேன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்காம இருந்துரும்ன்றது கிடையாது. இப்போது எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ தக் லைஃப் பற்றி சொல்லணுன்னா டைரக்ஷன் வைஸ் பயங்கரமாக இருக்குது, ஃப்ரேம் வைஸ் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் கதை தான் இல்லை. இப்போது தக் லைஃபோட கதை நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை சொல்லினே இருக்கும்போது நீங்கள் வேறு வேறு படங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, விக்ரம், லியோ, அஞ்சான், இந்த மும்பை கேங்ஸ்டர்ஸு, அதை இந்த பிளா 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 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காங்களே தவிர அந்த மணிரத்னம் சாருடைய ஒரு டச் அதில் இல்லை. கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் அவர்களுடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு, டாப் நாச். பட் படத்தில் கதை கிடையாது. நான் படம் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன சில ஆல்டர்னேட் படங்கள் நான் சொல்கிறேன். லியோ, விக்ரம், அப்புறம் அஞ்சான், அன்பே சிவம். ஒவ்வொரு சீன் பார்க்க எனக்கு ஒவ்வொரு படமாக கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஜிடிஎஃப்ஐ ஜிடிஎஃப்ஐயில் இருக்கக்கூடிய ஒரு சீனும் அதில் இருக்குது. எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நீங்கள் கேம்லாம் விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எந்தெந்த இடத்துல ஜிடிஎஃப்ஐ இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ நான் ஏதேதோ நினச்சிக்கிட்டு போனேன், இந்தியன் 2ஓட தக் லைஃப் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. இப்போது எனக்கு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த தக் லைஃப்ன்ற பேரை அடிச்சுட்டு இந்தியன் 2.5ன்னு வைக்கலான்னு நினச்சேன். என்னால் நம்ப முடியல எப்படி கமல் சார் வந்து இதை ஓகே சொன்னாருன்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மணிரத்னம் சார் வந்து ஏதோ இந்த வாட்டி ஏதோ தப்பு நடந்து போச்சு, ஹியூமன் பீயிங்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த ஒரு வாட்டி இப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படைப்புகள் அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஒருத்தர் செய்கிற நல்லது எல்லாமே அவர் செஞ்ச ஒரு தப்பு இல்லை ஒரு தவறாக நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவர் செஞ்ச நல்லதை எல்லாத்தையும் மறைச்சிரோன்னா அது மிகையாகாது. என்ன சொல்கிறது, ஐ வாஸ் டோட்டலி டிஸப்பாயிண்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூன் 3, 2022 நினைக்கிறேன் விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய விக்ரம். அந்த விக்ரம் படம் இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது தியேட்டரில். நான் ஃபுல்லாக கத்திட்டு தான் இருந்தேன் விக்ரம் பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஆக்சுவலி ஒரு கமல் ஃபேன், கமல் வெறியன், நான் ஆண்டவர் பக்தன். நான் இந்த தக் லைஃப் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சில மாசு சீன்லாம் வரும்போது என்ன அறியாமலே நான் விசில் அடிப்பேன், கத்துவேன். ஆனால் இன்னைக்கு ஜூன் 5, 2025 என்ன ஆச்சுன்னா, தியேட்டரில் நான் மட்டும்தான் கத்துறேன். அங்கே சில சீன்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க தியேட்டரில். அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் சார் பயங்கரமாக செஞ்சுருக்காரு. கிங் ஆஃப் தக்ஸ்லாம் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் படத்தில் வந்து அது சில குறிப்பிட்ட இடங்களில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஜிங்குச்சா பாட்டு வந்து என்ன சொல்கிறது, பாதி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடுவில் ஏதோ கொஞ்சம் புது புது லிரிக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஓகே, பட் டக்குன்னு ஒரு ஜம்ப் வரும். அந்த என்ன சொல்கிறது, அந்த செலிப்ரேஷன் மோட் ஆரம்பித்து அது ஒரு கரெக்டான ஒரு எண்டு இருக்காது. அதுக்கு டக்குன்னு ஒரு ஜம்ப் இருக்கும் அடுத்த சீக்வன்ஸுக்கு. ஸோ அதுவும் ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அந்த அஞ்சு வர்ண பூவேவா அந்த பாட்டும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஆனால் அதோடைய யூசேஜும் கரெக்டான போர்ஷன்ஸில் யூஸ் பண்ணாங்களான்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது கரெக்டாக படல.
இன்னும் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு ட்ரம்ஸ் பீட் ஒன்று வரும், அது அல்டிமேட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யா, அதான் மியூசிக் வைஸ் எஸ்எஃப்எக்ஸ் வைஸ் எல்லாமே பயங்கரம். படத்தில் கதை தான் வந்து